ஆஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கில மாதத்தோட 7வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துருவோம். ஜூலை மாதம் 7ஆம் தேதியே கடகராசியில் சுக்கிர பகவானோட பயிற்சி இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி அடைகிறாரு. ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சூரியன் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஜூலை மாதம் 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் வராரு. ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஜூலை மாத நவகிரகங்களோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் மேஷத்துலேயும், புதன் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும், குரு ரிஷபத்திலையும், சனி ஜூன் மாதம் 29ஆம் தேதியே வக்கரம் அடைஞ்சிறாரு. அதனால வக்கரமா கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னிலையும் இருக்கு. இந்த ஜூலை மாதம் கிரகநிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்களால 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். அன்பான தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால வேலையில் சற்று ஆர்வம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு குழப்பம் அப்படிங்கிறது மனதில் தோன்றிக்கிட்டே இருக்கும். குழந்தைகளோட வேலை விஷயமான ஒரு கவலையோ அல்லது திருமணம் சம்பந்தமான ஒரு கவலையோ உங்களுக்கு இருக்கிறதால முழுமையாக உங்களால் வேலையில் ஈடுபட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். அதனால மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்குறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய வேலையில் மிக மிக கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஓரளவு தான் இந்த மாதத்தில் இருக்கும். தொழில் பங்குதாரர் உதவியால் ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். அல்லது வங்கிகளில் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் உங்களுடைய வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கெல்லாம் வரும். பாடங்களை விரைவாக படிக்க விரும்புவீங்க. இந்த மாதம் புதிதாக ஒன்றை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் குடும்பத்து சூழ்நிலையும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால குடும்பத்து சூழ்நிலை சற்று உங்களுடைய படிப்பை பாதிக்கும் விதத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால உடன் பிறந்தவர்களின் தேவைகளுக்காக பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. உங்களுடைய உறவு அப்படிங்கிறது இனிமையாக இருக்கும். தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் முன்னேறி செல்லுவீங்க. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் உங்களுடைய காதல் உறவில் அடுத்த அடி எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய காதலில் வெறித்தனமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். காதலிக்காக எந்த வேலையையும் செய்வீங்க. கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா பரிசு அவர்களுக்காக வாங்கி கொடுப்பீங்க. அவசர முடிவு எடுக்கும் பொழுது அது ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அவசரமாக ஏதாவது விஷயத்தை செய்யும் பொழுது அது தவறாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அதனால சற்று கவனமாக இருக்கணும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 8ஆம் வீட்டில் பயிற்சி ஆகுறாங்க. அதனாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். செவ்வாயும் புதனும் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில மன அழுத்தம் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய மனைவியோட வாக்குவாதங்களுக்கெல்லாம் இது வழிவகுத்து கொடுக்கும். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால இருவருக்கும் இடையே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். இது அவ்வப்போது சுக்கிரனால உங்களுடைய உறவு அப்படிங்கிறது இனிமையாக இருக்கும். ராசிக்கு அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பலவீனமான பலன்கள் தான் கிடைக்கும். கல்லீரல், சிறுநீரகம், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு இது போன்ற பிரச்சனைகளால் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது எடுத்துக்குங்க. கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சமாளித்து தொழில் மற்றும் வாழ்க்கையிலேயுமே முன்னேறத்துக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் கடன்களாலேயும் சரி சட்ட சிக்கல்களும் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து சேரும். மற்றவர்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் அதிகமாக ஆதரவு அப்படிங்கிறது
கொடுப்பீங்க. அதனால் சமுதாயத்தில் பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கனவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிறைவேறலாம். குடும்ப உறுப்பினர்களால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு தவறான புரிதல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் மனக்கவலை அப்படிங்கிறது உண்டு. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்கணும். வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வேண்டாம். இந்த சிரமங்கள் மற்றும் வீழ்ச்சிகளை தவிர்க்கிறதுக்கு தொழிலில் கவனமாக இருங்க. உத்தியோகத்திலலாம் மாற்றங்களால் திடீர் இழப்புகள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி பெறத்துக்கு மாற்றங்களை தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகளை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. திடீர் நிதி இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய தொழில் முதலீடு திட்டங்களை இந்த மாதத்தில் நீங்கள் ஒத்தி வச்சுக்கணும். மாணவர்கள்லாம் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். சிலர்லாம் விடுதிகளில் தங்கி கல்வியை தொடரலாம். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பள்ளி மற்றும் கல்லூரிகளெல்லாம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு நீண்ட கால திட்டங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய நீண்ட தூர பயணம் மூலமும் தொழில் நடவடிக்கைகள் மூலமும் நிதி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பங்குச்சந்தை முதலீடு, ரியல் எஸ்டேட் முதலீடுலாம் உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம், எதிர்பாராத நிதி வளர்ச்சியை வழங்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். வீடு, மனை, சொத்துக்கள் வாங்குவதன் மூலம் உங்களுடைய செல்வத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறைகளை எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க. மூதாதையர் சொத்துக்கள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் முதலீடுகள் நிதி இழப்புகளை ஏற்படலாம் அப்படிங்கிறதால தொழில் முதலீடுகளை மட்டும் சற்று இந்த மாதத்தில் தவிர்த்துக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறாரு. அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகிறாரு. 10ஆம் வீட்டை குரு பார்வை இழந்தால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. வாழ்க்கையில் வேலை நிமித்தமாக முன்னேறுவதற்கான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். கடன்களை அடைச்சு முடிக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே பழைய கடன்கள், அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மீட்டு வரீங்க. கைமாத்தா வாங்கின கடன் எல்லாத்தையும் கொடுப்பீங்க. எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதற்கான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதால உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் இது உறுதுணையாக இருக்கும். ஆரோக்கியத்திலெல்லாம் வயதானவர்கள் வழுவழுப்பான தரைகளில் நடக்கும் போதும் கூர்மையான ஆயுதங்களை உபயோகிக்கும் பொழுதும் கூடுதல் எச்சரிக்கையோடும் கூடுதல் கவனத்தோடும் நடந்துக்கணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. வயதானவர்கள்லாம் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறத செய்துக்கிட்டே இருக்கணும். பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதும் இல்லை அப்படின்னாலும் சிறு சிறு பிரச்சனைகளால் உடல்நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நம்மளால் எல்லா செயல்களிலையும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். அதனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜூலை மாதம் மாணவர்களுக்கெல்லாம் புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இது கல்வி வளர்ச்சிக்கு மிக 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 உறுதுணையாக இருக்கும். கல்லூரி மாற்றம், பள்ளி மாற்றம் இதெல்லாமே நீங்கள் ஏற்றுக்குங்க. மாணவர்கள்லாம் தங்களுடைய வளர்ச்சிக்கு நீண்ட கால திட்டங்களை உருவாக்குவீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு பெற்றோரை பிரிந்து விடுதியில் தங்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மாணவர்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட மாணவர்களுக்கெல்லாம் இருக்குது. உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் மூலம் உதவித்தொகையும் நிதி பெறுவதும் இந்த மாதத்தில் சாத்தியம் அப்படின்னு தான் சொல்லணும். உயர் படிப்புக்காக வங்கி கடன் மூலம் கடன் பெறதுக்கு இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். உணவு சார்ந்த விஷயத்திலையும் டைம் டேபிள் போட்டு ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வெடுக்கணும். உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் உணவு உண்ணுவதை வழக்கமாக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் சிறப்பாகவே இருக்கும்.